விஜய் டான்ஸ் ஆடினாராம். அது ஒரு பெரிய ஆக்கிட்டான் இஷ்யூ. அதாவது மலேசியாவில் வந்து இந்த இது வச்சாங்க ஆடியோ விழா. அதில் விஜய் கோட் ஷூட்லாம் போட்டு போயிருக்காரு. மேடையில் அப்படியே இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஆடிட்டார். அது சில அரசியல்வாதி என்ன பண்ணுறான், நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு காண்பவர் டான்ஸ் ஆடலாமா, நடனம் ஆடலாமா அப்படிங்கிறான். யார் உங்களுக்கே தெரியும், எந்த கட்சிக்காரன் இதை சொல்லுவான்னு தெரியும். அவங்களுக்கு இது கிடச்சி போச்சு. இந்த இது உங்களுக்கு சோஷியல் மீடியா ஒரு 50 பேர் 100 பேரை வேலைக்கு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் வேலை. ஏதாச்சும் ஒன்று இது பண்ணி உடனே போட்டுருவான், ஒரு இது போடுவான், அதில் 100 பேர் கம்மியாக இது போடுவான், இதை கமெண்ட்டு போடுவான். அவங்கள பற்றி கமெண்ட்டு கொட்டால் அரெஸ்ட் பண்ணுவான். இவன் வந்து மற்றவங்கள பற்றி கமெண்ட்டு போடுவான். பொன்மாணிக்கவேலை பற்றி கேவலமாக போட்டிருக்காங்க. என்ன சொன்னாராம், ஸ்டாலினை தோற்கடிப்பேன் அப்படின்னாராம். அதுக்கு போடுறான் என்னென்னமோ யோகியங்க உத்தமங்க மாதிரி. பொன்மாணிக்கவேலை வந்து கெட்ட வார்த்தையாக திட்டுறான். இருங்க ஆட்சி மாறினோடனே உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ட்விட்டர் ஃபேஸ்புக்கெலாம் எடுத்து வச்சுருக்கோம். ஆட்சி மாறினோடனே நீங்கள் உள்ளதல்னீங்களே, அது மாதிரி உங்களை உள்ளதல்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறான், ஓடிட்டான், ஒருத்தனும் இல்லை, பயந்தான் ஓடிங்க. என் கம்ப்ளைண்ட் கொடுத்தல, நேருக்கு நேரம் வா. யாரோ ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த லேடிக்கு இதுக்கு ஒன்றுமே தெரியாது. இது வந்து திமுக ஐடி விங்கிலிருந்து தான் என் மேலே புகாரை கொடுத்தாங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு லேடி பேசுனாங்கன்னா அது வந்து அந்த லேடிக்கு எந்த வித இதுவும் கிடையாது. இது வந்து ஒரு திமுக ஐடி விங்கிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுத்தா ஒருத்தர் நான் ஓடிட்டான் எல்லாம். இப்படிப்பட்ட பெரிய இவங்க கோழைகள் இன்றைக்கி பொன்மாணிக்கவேலை பற்றி பேசுகிறான். என்ன பண்ணுறான் பண்ணுங்க. பொன்மாணிக்கவேலை என்கவுண்டர் போட்டாள், 10-12 பேரை சுட்டாள். வாங்க அவர்கிட்ட போங்க, அசிங்கமாக போடுங்க. அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரோ ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு விஜய் டான்ஸ் ஆடினாராம். அதை போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன கேவலமாக இருக்குது. நாட்டுக்கு முதல்வராகும் கனவில் இருப்பவர் இப்படி ஆடலாமான்னு. அப்போ விஜய் ஆடினது தப்பா அப்படின்னு கேள்வி வருது இல்லை. ஸோ முதல்ல விஜய் ஆடின டான்ஸை பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டீங்கல்ல, இதைத்தான் கொச்சப்படுத்தணும். அப்படின்னா அரசியல்வாதானா ஆடக்கூடாதுங்கிறோம். டிஎம்கேக்காரங்க தான் சொல்கிறாங்க. சரி, விஜய் ஆடினதை பார்த்தோம், உங்கள் தலைவர் ஆடினதை பார்க்கணும்ல. அரசியல்வாதம் ஏன்னா ஆடக்கூடாதுன்னு இல்லைங்க. உங்கள் தலைவர் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு எப்படி ஆடினாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ படு கவனமாக இருக்க போதில்ல இந்த டான்ஸ் ஆடும்போது எவனும் வாயத்திறக்கிறான். விஜய் கொஞ்சம் ஸ்டைலாக ஆடுறாரு, அதை பார்த்துக்கிட்டு திட்டுறான். உங்கள் ஆள் அண்ணா ஆட்டத்தோடையா விஜய் மோசம் ஆடிட்டார், நல்லா தானே ஆடினார். சரி, இவர் ஆடினாருன்னு வைங்க. அதுக்கடுத்தது பாஜக தலைவர்களே ஆடி இருக்காங்களே, அது இதை விட மோசம், ஸ்டாலினை விட மோசமாக ஆடுறாங்க அவங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் ஆடுறாங்க, அரசியல்வாதியம் தானே, அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்கள். இதுவும் பார்த்துக்கப்படு கேவலம். அரசியல்வாதி ஆடி இருக்காங்கல்ல, ரொம்ப கேவலமாக ஆடுறாங்க. விஜய் ஆடினது கொஞ்சம் நளினமாக இருக்கு. உன்னை விஜய் சப்போர்ட் பண்ணல, உண்மையிலேயே அது டான்ஸு நல்லா இருக்கு. ஸ்டாலின் ஆடினது அது வாழ்க்கையை வெறுத்து போகுது. அண்ணாமலை இது இவர் ஆடினது நெய்னார் நாகேந்திரன் அதை விட கேவலமாக போச்சு. இதை விட இன்னும் கேவலமாக ஒருத்தர் ஆடுறாரு, மந்திரியாக இருந்த ஒரு பொன்முடி பெண்களோட. அவர் எப்படி ஆடுறாருன்னு பாருங்கள் இந்த வீடியோ. ஆக
மந்திரியாக இருக்கிறவங்க, முதலமைச்சராக இருக்கிறவங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவங்க, பாஜக தலைவராக இருந்தவர்கள், பாஜக தலைவராக இருந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் ஆடுறாங்க. அப்போ விஜய் அண்ணன் மட்டும் தப்புன்னு சொன்னேன் எப்படி? அதனால் விஜய் அண்ணனில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஒரு விழாவில் ஆடுறாரு. நீங்களும் ஆடியவர்கள் தான். அவர் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு, நீங்கள்லாம் கேவலமாக ஆடினீங்க மற்ற அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ எடப்பாடி ஆடினதெல்லாம் தேடணும், வீடியோ கிடைக்கல, ஆடல அவர். அதனால் உங்கள் ஆட்டத்தை விட அந்த ஆட்டம் பெட்டர், அதில் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது இன்னும் சில விஷயம் பெண்கள் மாநாட்டில் நடந்திருக்கு. இங்கே தான் டான்ஸுன்னா அங்கேயும் டான்ஸு. பெண்கள் மாநாட்டில் திமுக அப்போ பெண்கள் மகளிர் அணியில் அதுங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாருங்கள். இது பூரா சமூக வலைதளங்களில் குமிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கல்ல அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு. இதுதான் மகளிர் அணி ஆட்டம். அவங்களுக்கு யூனிஃபார்ம் என்னென்னா சுடிதார், அந்த சால்வார் கமிஸ் மேலே போடுறாங்கல்ல அது கருப்பில் போட்டு வந்துட்டாங்களாம் சில லேடிஸ். போலீஸ் அதெல்லாம் பிடுங்குறாங்க. ஏன் போலீஸ் பிடுங்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக கருப்பு சிவப்பு போட்ட இதை கொடுக்குறாங்க. இதைத்தான் போட்டு போடணும். போலீஸை என்ன வேலை பார்க்க வச்சுருக்கான் பாருங்க. சட்டம் ஒழுங்காக பார்க்குறவங்க தான் போலீஸு. திமுகவுடைய யூனிஃபார்மை பெண்களுக்கு சால்வார் கமிஷன் மாற்றி கொடுக்குற வேலையும் போலீஸ் தலைவர் தான் கட்டினீங்களா? வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. இந்த பொழப்பு அப்படியே நினைப்பாங்க. எவ்வளவோ கனவுகளுடன் வந்தோம் காவல்துறைக்கு, நம்மளை போய் இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்கன்னு பாவம் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூனிஃபார்ம் கூட அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஆண்களுக்கு சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை. திமுகவுடைய இளைஞர் அணியை விட நாங்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல. நாங்கள் மகளிர் அணி. இளைஞர் அணி பெரிய ஆளுலாம் வாழைக்காய் தூக்கிட்டு போனான், மாநாட்டில் வாழை மரத்தை தூக்கிட்டு போனான். வந்த மகளிரும் நாங்கள் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அவங்களும் வாழை மரத்தை தூக்குறாங்க, வாழைக்காயை தூக்குறாங்க. இப்போல்லாம் 1000 ரூபா வாங்குறவங்க கேட்குறான், நான் வாழை மரம் வச்சுருக்கியா, வாழைக்காயெலாம் இருக்கா, காய்கறி இருக்கான்னு. அப்புறம் தான் வரானோ. ஏன்னா அந்த 1000 ரூபா போக அதையும் தூக்கிட்டு போனான். இந்த வீடியோவை பாருங்கள். அது இப்படித்தான் உங்களுக்கு இளைஞர் அணி இப்படி தான் போயிடும். இளைஞர் இது இல்லை, மகளிர் அணி கூட்டம் இப்படி தான் இருக்கும். எல்லாம் கூடின கூட்டம் இல்லைல்ல, கூட்டிய கூட்டம். உதயநிதி பேசிக்கிட்டே இருக்காரு, மகளிர் பூரா வெளில கிளம்பிட்டாங்க. அவர் பிடிக்காமே கிளம்பிட்டாங்க. அடுத்த 100 நாட்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரிய சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மண்ணில் நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்போ விஜய் கூட்டம் நடக்குது, அவர் பேசுறதுக்கு முன்னாடி யாராச்சும் போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா அது கூடிய கூட்டம், இது கூட்டிய கூட்டம். காசு பார்த்து இது பண்ணிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கா, கூட்டம் பூரா காலி ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் 72 பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை வந்தது. மிகப்பெரிய கூட்டம் நடந்தது, 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. எம்ஜிஆர் கருணாநிதி ஒரே மேடையில் பேசுகிறார்கள் அப்படின்னு. எம்ஜிஆர் அப்போ டிஸ்மிஸ் பண்ணலை கருணாநிதி அவர்கள். அப்போ கருணாநிதி முன்னாடியே போயிட்டார், மேடையில் உட்கார்ந்துருக்கிறார், எல்லோரும் பேசுகிறார்கள். அடுத்து கருணாநிதி பேசுவார் அப்படின்னு ஒன்று இவங்க கூட்டி வச்ச கூட்டம் தான் கைதட்டு. அது கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க கைதட்டுறதுக்கே. அந்த காலத்தில் இதை கருணாநிதி அதை ஆரம்பித்து வச்சார். கைதட்டுறாங்க. உடனே கருணாநிதி பேசுகிறார். கருணாநிதி அவர்கள் பேச ஆரம்பித்த 5 நிமிடத்திலே எம்ஜிஆர் வருகிறார் காரில். 5 லட்சம் பேர் கூட்டத்தின் மத்தியில் ஒரு பரபரப்பு. என்னென்னா எம்ஜிஆர் வர்றார், எம்ஜிஆர் வர்றாருன்னு ஒன்று 5 லட்சம் பேர் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு எம்ஜிஆர் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்கன்னு கோஷம் போடுறான்.
இதை பார்த்தாரு கருணாநிதி. பேச்சை நிறுத்திட்டு போய் தனியாக வந்து உட்காந்துட்டார். எல்லோரும் சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து உட்காந்துட்டாரு, நீங்கள் பேசுங்க, அவர் பேச சொல்லுங்கய்யா. ஏன்னா அவர் பேசும்போது கூட்டம் கலைஞ்சு அவ்வளோ கோவம் வரும். அவரை பேச சொல்லுங்கயான்னாரு. எம்ஜிஆர் பேசிட்டு போயிட்டார். எம்ஜிஆரை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே கூட்டம் கலைஞ்சது தான் கருணாநிதி பேசும்போது. அதே கூட்டம் இப்போ உதயநிதி பேசும்போது கலைஞ்சி எல்லாம் ஓடுறாங்க. அதனால இவங்களுக்கும் கோவம் தான். எனக்கு என்ன பண்ணுறது, அவங்கள போய் என்ன பண்ண முடியும்? எல்லாம் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் தானே. இப்படியாக இந்த மகளிர் அணி கூட்டம் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பெண்களுக்கு என்ன வேடிக்கையாக வராங்க. எல்லாம் கல்லூரி மாணவங்க, ஸ்கூல் மாணவிகள், பள்ளி மாணவிகள், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தால். அதுக்கப்புறம் கூட்டத்தில் நேற்றே சொன்னேன், அந்த அம்மா சொல்லிட்டாங்க, தங்கை சொல்லிட்டாங்க அண்ணனை பார்த்து, இந்த நாடே உங்கள் கையில் இருக்கிறதுங்கிறாங்க. தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது, எங்கேயுமே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது, ஒரு எம்பி ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த நாடே எங்கள் அண்ணன் கையில் தான் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அரசியல் சட்டத்தை கையில் கொடுத்தோங்கிறாங்க. அரசியல் சட்டத்தை கொடுத்தது இப்படிலாம் பேசுனா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பதில் சொல்லணும்ல. நாடு எப்படி உங்கள் கைக்கு போகும்? 40 தொகுதியில் 23 தொகுதி சேர்த்துருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. அதுவும் இந்த சாரில் வந்த 1 கோடி இதுவும் போல் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நாடே அவர் கையில்ங்கிறாங்க. சரி, அவர் பேசுகிறாரு பாருங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு தங்கையை பார்த்து, கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் நான் அண்ணன்ட்டார். முதல்ல என்ன சொன்னார்? உங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் அப்பா, நீ அப்பான்னு கூப்பிடுங்கன்னாரு. இப்போ உங்களை மகளிரை பார்த்து என்ன சொல்கிறாரு? அண்ணன்னு கூப்பிடுங்கிறார். பெண்களுக்கு பூரா இவர் அண்ணன்னா என்ன அர்த்தம்? அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு தாய்மாமன் இல்லை அர்த்தம். அப்போ ஏன் அப்பான்னு கூப்பிட்டு சொல்கிறார்? ஒரே குழப்பம். அவரே குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கரெக்டாக சொல்லிடுங்க. உங்களை அண்ணன்னு கூப்பிடணுமா பெண்கள்னா, இல்லை அப்பான்னு கூப்பிடணுமா? சரி, அந்த பெண்களோட பிள்ளைகள்லாம் உங்களை தாய்மாமன்னு கூப்பிடணுமா? இல்லை எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க. ஆமாம், ஒவ்வொரு டைமும் மாற்றுறீங்க. அப்பாங்கிறது வந்து இப்போ ஒத்து வராத, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அதுக்கடுத்து சொல்கிறாரு, குடும்பத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் முடிவு தான் முடிவு, இறுதி முடிவுங்கிறார். அது எப்படி? உங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் கிச்சன் கேபினெட் அப்படின்னு இருக்குது, அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு அதுதான் இருக்கலாம். மற்றவங்களுக்கு அதுதான் இறுதி முடிவுன்னு எப்படி சொல்லுவீங்க? அண்ணாதுரை சிஎம்மாக இருந்தார், மனைவி ராணி அண்ணாதுரை. முடிவுகளை ராணி அண்ணாதுரை எடுத்தாரா, அண்ணாதுரை எடுத்தாரா? குடும்பத்தில் இருக்கும் பெண்களாக முடிவு எடுத்தாங்க. எம்ஜிஆர் இருந்தார், அரசியல் முடிவுகளை எம்ஜிஆர் எடுத்தாரா, விஎன் ஜானகி எடுத்தாரா? விஎன் ஜானகியெல்லாம் பேசவே முடியாது அரசியல். ஆனால் உங்கள் ஆட்சி வரும்போது அப்படித்தான். ராஜாத்தி அம்மாள் முடிவு எடுத்தாங்க, தயாளம்மாள் அப்பப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கும்போதும் குடும்பத்தில் இருப்பவர்கள் முடிவு எடுக்கிறார்கள்னு நீங்களே சொல்கிறீங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் தான் முடிவு எடுப்பார்கள் என்பது திமுகவுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம். மற்ற முதல்வர்களுக்கு ஏன் எடப்பாடி இருந்தாரா? எடப்பாடி வீட்டில் இருக்கிற பெண்கள் முடிவு எடுத்திருக்காங்களா? முடியாதுல்ல. அதனால் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அது பிராண்டு. வீட்டில் இருக்கும் பெண்கள் முடிவு எடுப்பது, அதை வச்சு நீங்கள் பெண்கள் தான் முடிவு எடுப்பார்கள்னு ஒட்டுமொத்தமாக சொல்கிறது ஸ்டாலினுக்கு வந்து அது சொல்கிறது தப்பான விஷயம் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. இப்போ எப்பப்போ தப்பாக பேசுகிறீங்களோ அப்பப்போ கொஞ்சம் சுட்டி காமிக்கிறோம், அவ்வளோதான். கோவிச்சுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் செய்வது தப்பு சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், நானும் அண்ணாமலையும் ஆட போகிற ஆட்டம் இன்னமே தான் இருக்குங்கிறார். இன்னமே தான் இருக்குன்னா எலெக்ஷன் 3 மாதத்தில் வரப்போகுது. எலெக்ஷன் முடிஞ்சு ஆட போகிறீங்களா 2 பேரும்? நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம், ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆட போகிறோம். முன்னாடியே ஆடுனா தானே முடியும். 2G திருப்ப முன்னாடியே வர வைங்க. அதெல்லாம் நீங்கள் மேக்கு அப்புறம் வச்சிங்கன்னா என்ன பிரயோஜனம்? 2Gயை டாஸ்மாக் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்களே 1050 கோடி, அதை எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுங்க. இனிமே ஆடினீங்கன்னா எப்படி? அதுக்கடுத்தது வரிசையாக இருக்க. இன்றைக்கி விஜய் ஆளுங்க ஆதவ் அர்ஜுன் அண்டு புசி ஆனந்த், அவர் நிர்மல்குமார் எல்லாம் 2வது நாளாக சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ஏப்ரலுக்கு அப்புறம் தானா, மேக்கு அப்புறம் தானா? ஜனவரிக்கு முன்னாடியே சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ண சொல்லுங்கள். அது இன்னமே தான் ஆடினீங்கன்னா அது எப்படி?
நேருவே எஃப்ஐஆர் போட்டு சொன்னீங்க, இடி போட மாட்டேங்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? மத்திய அரசாங்கத்தின் தான் காமிங்க. 356 கொண்டு வாங்க, சுப்ரீம் கோர்ட்டே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆட்சியை வந்து இது பண்ணுங்க, மத்திய அரசாங்கம் ஜனாதிபதியாச்சு கொண்டு வாங்க. கேட்டால் நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷனரி. இதை இப்போவே ஆடிடுங்க. இன்னமே தான் ஆட்டான்னு எப்படி? நிறைய விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணி இன்னமே தான் ஆட போகிறோம் அப்படின்னீங்கன்னா எப்படி? அதனால் இதுவரை ஆடின ஆட்டத்தையும் பண்ணாமல் இருங்க. 2000 கோடிக்கெல்லாம் வீடு கட்டாதீங்க. 40-50 கோடிக்கெல்லாம் கோயம்புத்தூரில் போய் இது வாங்காதீங்க. இடத்த செங்கல் சூளை வைக்காதீங்க, மணல் குவாரி வைக்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு இது தொண்டனாக இருங்கள். எளிமையான ஒரு இது அரசியல்வாதியாக இருங்கள். இல்லை எனக்கு வேணாம், நான் வசதியாக இருக்கணும், எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டிகள் இருக்குது, நான் சம்பாதிக்கணும்னா அரசியலை விட்டுட்டு போயிருங்க. அரசியலில் இருந்தால் சம்பாதிக்கக்கூடாது, சம்பாதிக்க முடியாது. எஸ்டி சோமசுந்தரன்னு எம்ஜிஆர்கிட்ட ஒரு மந்திரி இருந்தார். அவர் 96 ஜெயலலிதா அதுலேயும் மந்திரியாக இருந்தார். 96வது வருடம் அவர் பதவியை விட்டு போனார். அப்போ வாடகைக்கு வீடு பார்த்தார். அப்போ எனக்கு நான் நேரோட பேசினதில்லை, என்னாலேயே நம்ப முடியலை. வந்த புரோக்கர்கள்ட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ 15,000 ரூபாய்க்கு மேலே என்னால் வாடகை கொடுக்க முடியாது. எத்தனை? 10 வருடம் மந்திரியாக இருந்தவர். 10 வருடம் மந்திரியாக இருந்தவர் சொன்னார் அண்ணாதிமுகவில் புரோக்கர்கிட்ட, 15,000 ரூபாய்க்கு மேலே என்னால் வாடகை கொடுக்க முடியாது, 15,000 ரூபாய்க்கு உள்ள வீடு பாருங்கன்னு சொன்னார். நீங்கள் வந்து நம்ம காமராஜர், கக்கனு, அண்ணாதுரை இவங்களை மட்டும் நம்ம சொல்லலை. எளிமையாக இருந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அதுதான் அரசியல். மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழணுன்னீங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வராதிங்க. அது நம்ம இதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. அதனால் பாஜக தலைவர்கள் ஆடுற ஆட்டத்தை வந்து நிறுத்துங்க. அடுத்து இன்னமே ஆட போகிறோங்கிறது அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக உங்கள் ஆட்டத்தை தேர்தலுக்கு முன்பாகவே ஆடிவிடுங்கள். அப்போ தான் இவர்கள் இது பண்ண முடியும். யாரையாச்சும் கைது பண்ண போகிறீங்களா? நேருவை கைது பண்ணுவீங்களா தேர்தலுக்கு முன்பாக? நம்ம கரூர் விஷயத்தில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். அப்போ இது எதையுமே பண்ண மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னமே தான் ஆட போகிறோம்னு சொன்னீங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் சொல்கிறோம், ஆட்டத்தை விரைவில் ஆரம்பியுங்கள் அப்படிங்கிறது அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம்.